ரகு, இந்த வரமா சொல்லுங்கம்மா, கூப்பிட்டீங்க? இல்லைப்பா ரகு, அக்கா போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டின்னு வந்துரு. அவள் டியூட்டி முடிஞ்சிட்டு இருக்கோம்ல, அதான் அவள் கார் வந்து சர்வீஸ் கூப்பிட்டுருக்கு, போயிட்டு கூட்டின்னு வந்துருப்பா. ஆமாம்மா, அக்கா என்கிட்ட சொன்னா, நானும் மறந்துட்டேன். சரி, ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. இந்த போயிட்டு கூட்டின்னு வரேம்மா. சரிப்பா, போயிட்டு வா. சிஸ்டர், ரோஷினி அக்காவுக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிடுச்சா? சார், ஷிஃப்ட் முடிஞ்சிடுச்சு. ரோஷினி மேம் வரப்போகிறாங்க சார். ஓகே சிஸ்டர். என்னடா மச்சான், திடீர்னு வந்து சைடில் நிற்கிற? நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்டா. சரி, நீ ரொம்ப பயப்படுவ. சரி, உனக்கு தான் மார்னிங் ஷிஃப்டே முடிஞ்சிடுச்சு, இப்போ எதுக்குடா வந்துன்னுக்குற? டேய், அது ஒன்றும் இல்லை, அக்காளுக்கு தான் இப்போ ஷிஃப்ட் முடி போகுதுல்ல, அக்காளை கூட்டின்னு போகலான்னு வந்தேன்டா. அக்கா கார் என்னடாச்சு? அக்கா கார் எடுத்துகிட்டு வரலண்ணா? டேய், அக்கா கார் தான் சர்வீஸ்கிட்டு இருக்கேடா, அதனால தான் நான் வந்தேன். டேய் மச்சான், நீ காரு சர்வீஸ் விட்டது எனக்கு எப்படா தெரியும்? அதான் கேட்டேன், அக்கா கார் எடுத்துகிட்டு வரலையான்னு. நீங்கள் விட்டது எனக்கு எப்படி தெரியும்? இப்போ தெரிஞ்சுக்கணும்ல, சரி விடு. டேய், அக்கா வந்துட்டாங்கடா. யார் ரகு, வீட்டுக்கு போகலையா? காலையில் ஒன்று ஷிஃப்ட் முடிஞ்சிடுச்சு, வீட்டுக்கு போகாமல் இன்னும் இங்கே இருக்கிற? அக்கா வீட்டுக்கு போயிட்டு நித்யாவை வீட்டில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ உன்னை கூட்டின்னு போகலான்னு வந்தாக்கா. அதான் நீ தான் கார் சர்வீஸ் கூப்பிட்ருக்கல, எப்படி வருவேன்ட்டு தான். அதான் நீ தான் சொன்னல என்னை வந்து பிக்கப் பண்ணி வந்துருன்னு. மறந்துட்டேக்கா அதுக்குள்ளே? அப்படியே ரகு, ஆமாம் ரகு, நம்ம காலைல உங்கள்கிட்ட சொன்னல, நான் மறந்துட்டேன். ஏன் மறந்துட்டேன் பாரு, உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு மறந்துட்டேன் பாரு. சரி, அது போட்டோம். என்ன சார் இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டாரு ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு? என்னங்க சார் சீக்கிரமாக வந்துட்டுக்கிறீங்க ஆதி சார்? அக்கா கிண்டல் பண்ணாதீங்க அக்கா. டைம் சரி லேட்டாக வந்தாலையும் நீங்கள் லேட் ஆகுதுன்னா அதான் சீக்கிரமாக வந்துட்டேங்க்கா. ஏன்னா நாங்கள் வரக்குள்ளே 2 பேரும் நின்று பேசியிருந்தீங்க. ரகு, நித்யா வந்ததை சொல்லிட்டே என்ன? என்னது, நித்யா தங்கச்சி வந்திருக்காளா? டேய் மச்சான், ஏன்டா தங்கச்சி வந்ததை என்கிட்ட சொல்லவே இல்லை பத்தியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை பத்தியா? ஆட போட மச்சான், எனக்கே தெரியாதுடா தங்கச்சி வரான்னு. திடீர்னு காலையில் தான் அம்மா சொன்னாங்க. அதுவும் அம்மா பேரெல்லாம் சொல்ல, விஐபி வராங்க, ஏர்போர்ட் கரெக்டாக 10 மணிக்கு போய் பிக்கப் பண்ணி வந்துடும் தான் சொன்னாங்கடா. எனக்கு தெரியாதுடா. ஏன்டா மச்சான், உங்கள் தங்கச்சி வர்றது உங்கள்கிட்டே சொல்லலையா பத்தியா? அப்போ உன்னை இதுலேருந்தே பாரு எந்த இடத்துல வச்சுருக்கிறாங்கன்னு. டேய் டேய், ஒழுங்கா அமைதியே இருந்துரு. ஏய் ஏய், இங்கே என்ன நடக்குது? இன்னும் 2 பேரும் ஒரே அமக்கலை பண்ணுறீங்க. இங்கே நானும் ஒருத்தி நிற்கிறேன்டா. அக்கா நீங்கள் கூட சொல்லலை நித்யா வரான்னு சொல்லிட்டு என்கிட்ட. அட கம்முன்னு இருங்கடா, எனக்கே தெரியாதுடா. எனக்கே நீ காலையில் வந்துட்டு பின்னாடி தான் தெரியும். நித்யா சொன்னாலாம் ரகுக்கெல்லாம் தெரிவேண்ணா, நான் வரது சஸ்பென்ஸாக இருக்கட்டும், யார்கிட்டையும் சொல்லாதம்மா அப்படின்னு நித்யா சொன்னாலாம். அதை அம்மா மெயின்டைன் பண்ணாங்களாம். நீ வந்துட்டு பின்னாடி தான் எனக்கே தெரியும். அது ஏம்மா என்னம்மான்னு கேட்ட பின்னாடி தான் அது சொன்னாங்க. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க? அப்போ நீங்களும் டம் ஆயிட்டீங்களாக்கா வீட்டில்? வீட்டில் ஐஸ்வர்யாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவள் ஃபோன் பண்ணும்போது அம்மா பேசுகிறக்குள்ள ஐஸ்வர்யா இருந்ததுனால அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவள் கூட நம்மக்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்லலை. அம்மா சஸ்பென்ஸை இது மெயின்டைன் பண்ணுறாங்கன்ட்டு அவளும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருந்துட்டாலாம். அது
சரி ஆதி, ஷிஃப்ட்டை ஒழுங்காக அட்டன் பண்ணு. ஸ்ருதி வருவா, 2 பேரும் சேர்ந்து ஷிஃப்ட்டு பாருங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நித்யா வேற வெயிட் பண்ணுவா. சரியாக கூட காலையில் அவள் கூட பேசலை, ஷிஃப்ட்டுன்றதுனால சரி வீட்டுக்கு போ நான் வரேன்னு சொல்லிட்டேன். சரிடா, ஒழுங்காக அட்டன் பண்ணுங்க. சரியாக்கா, நான் என்னக்கா குழந்தை பிள்ளையாக்கா? ஷிஃப்ட்டு பார்க்க மாட்ட மாதிரி பேசுகிறீங்க, சின்ன பிள்ளை மாதிரி. அதெல்லாம் பார்த்துக்கோங்கக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க. ரகு, கிளம்பலாமா? ஆ வாங்கக்கா போகலாம். மச்சான் போயிட்டு வரேங்கடா. போயிட்டு வாங்கடா. ரகு, என்ன சொன்னா நித்யா? ஏதாவது சொன்னாலா? படிப்புல எப்படி டெஸ்ட் எழுதுனா என்னன்னு? அக்கா எங்க அக்கா ஷிஃப்ட் முடிஞ்சதும் வீட்டுக்கு கூட்டின்னு போனேன். வீட்டுக்கு கூட்டின்னு போனதும் அப்படியே அவள் ரூம் போயிட்டா, நான் போயிட்டு ரெஸ்ட் பண்ண போயிட்டேன். எங்கக்கா இன்னும் பேசவே இல்லைக்கா. சரி, இப்போ டைம் இருக்குல்ல, வா போய் நிதானமாக பேசிக்கலாம். சரி அக்கா. அம்மா அம்மா, எங்க ரகு, அம்மாவே காணோம். ரெஸ்ட் இது பண்ணுறாங்களா இன்னோவாக்கா? நித்தியாலும் காணுமே. வாங்கப்பா, வந்துட்டிங்களா 2 பேரும்? ஆமாம் வந்துட்டேங்க. போயிட்டு கை காலெல்லாம் கழுவின்னு வாங்குவா. சரிம்மா. நித்யா எங்கம்மா? நித்யா ரூமில் இருக்கிறப்பா. வாய்ஸு நீயும் வந்துட்டே வா வா. நீங்கள் இப்போ தான் வந்தீங்களா? ஆமாம் ஐஸு, நாங்களும் இப்போ தான் வந்தோங்க. சரி எல்லாம் போய் ட்ரெஸ் மாற்றிட்டாங்க. வாங்க மேடம். அக்கா, நான் ரெடி, வாங்க போகலாம். ஓ நித்யா, ரெடி ஆகிட்டியா? சரி இரு, நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வரேன், அப்புறம் கிளம்பலாம். சரியா? அக்கா சீக்கிரம் வாங்கக்கா, போகலாம். சரி வெயிட் பண்ணு, நான் போய் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ஓகே, போகலாம். அக்கா, கொஞ்சம் எங்கே போகிறோன்னு எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஐஸு சொல்ல மறந்துட்டேன். நம்ம நித்யா அன்றைக்கி தானே வந்திருக்கா, ஸோ அவள் கூட நம்ம வெளியே போகலான்னு நான் அன்றைக்கி பிளான் போட்டேன். அதான் சரி போயிட்டு வரலாம். சீக்கிரம் நீயும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வா. அப்படியாக்கா? சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். என்னை மட்டும் விட்டுட்டு நீங்கள்லாம் சேர்ந்து போகிறீங்களே? சரி போங்க. ஏய் ரகு, அப்படியெல்லாம் இல்லைடா, நித்யாவே இப்போ தான் வந்திருக்கா. இன்னொரு நாளைக்கு உன்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறோம், ஃபீல் பண்ணாத. சரி போயிட்டு வாங்க. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அக்கா சீக்கிரம் வாங்க. நித்யா, நாங்கள் ரெடி, வா போகலாம். ஓகேக்கா. அக்கா இப்பயாவது சொல்லுங்க அக்கா, எங்கக்கா போகிறேங்க? அதானே நித்யா, எங்கே போகிறேங்கன்னே சொல்லாமல் அக்கா கூட்டின்னு போகிறாங்களே. ஏய் 2 பேரும் வாயை மூடின்னு வாங்கடி. நான் எங்கே கூட்டின்னு போகிறேன்னா அங்கே வாங்கடி. நான் இப்போலாம் சொல்கிறதெல்லாம் அங்கே போயிட்டு முன்னாடி சொல்கிறேன். சரி அக்கா, நாங்கள் எதுவும் பேசுகிறதில்ல, அமைதியாக வரேங்க. நீங்கள் எங்கே கூட்டின்னு போகிறீங்களோ கூட்டின்னு போங்க. ஆமாக்கா, சரி நாங்கள் எதுவும் பேசுகிறதில்ல அக்கா. நீங்கள் எங்கே கொண்டு போய் இறங்குன்றீங்களோ அங்கே இறங்குறேங்க அக்கா. விட்டுருங்க, எதுக்கு உங்கள்கிட்ட கேட்டுன்னு உங்களை டென்ஷன் பண்ணின்னு. இதுதான் நான் சொன்ன இடம், புரிஞ்சப்ப? அக்கா மாலா? ஆமாம் மால் தான். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. என்ன வேணாலும் நீங்கள் இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி பூரா உங்களுக்கு செலவு நான் தான். தேங்க்ஸ் அக்கா. சரி டைம் ஆகுது, உங்களுக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ பண்ணின்னு வாங்க போகலாம். ஐஸு, இன்னைக்கு மால் ரொம்ப அழகாகுதுல்ல நித்யா? அது என்னன்னா, நீ இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நீ இப்போ தானே வர, அதனால தான் உனக்கு அது புதுசாக தெரியுதுனால உனக்கு அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. அதுவும் சரிதான். சரி இங்கேயே நின்றுட்டு இருக்காதீங்க, நடங்க போகலாம். சீக்கிரம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் நேரத்தில். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகலாம்? ஃபஸ்ட் நம்ம போய் துணியெல்லாம் பார்த்துட்டு வரலாம். சரி நித்யா. ஐஸு இந்த கடைக்குள்ளே போகல ஐஸு, நல்லா ட்ரெண்டியாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம். சரி இதுக்குள்ளே தான் போகலாம். ரோஷினி அக்கா வாங்க போகலாம். போங்கம்மா, முன்னாடி வரேன்.
அக்கா நீங்கள் இங்கேயே சேர் போட்டு உட்காந்துக்கோங்க சரிங்களா? நானும் ஐஸும் போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு வரோம். எங்களுக்கு எது நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். ஆமாக்கா, எது நல்லா இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். சரிங்க, போயிட்டு நீங்கள் 2 பேரும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க, அப்போ தானே பார்த்து சொல்ல முடியும். உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தான் இருப்பீங்க. சரி போயிட்டு வாங்க, போங்க. அக்கா என்னோடய ஃபோனை மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா? கூட நித்யா வச்சுக்கிறேன். அக்கா அம்மா எவ்வளோ அழகாக இருக்கீங்க 2 பேரும். என் கண்ணே பற்றும் போல். நம்ம 2 பேருக்கும் ட்ரெஸ் அழகாக இருக்குது. நான் தான் சொன்னல ஏற்கனவே, அவங்க 2 பேருக்கும் எது போட்டாலும் அழகாக இருக்கும்னு. அப்புறம் என்ன? சரி அக்கா, நான் இதை எடுத்துக்கிறேன். இன்னொன்று போட்டுட்டு வந்து சொல்கிறேன், அதை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சரி போய் போட்டு வாங்க, போங்க.